Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஃப்ராக் டைப் நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ராக் நைட்டி ஸ்டிச் பண்றதுக்கு 2.5 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். நான் 2.5 மீட்டர் கிளாத்தை வச்சு நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரில்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். காட்டன் கிளாத் தான், குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ எடுத்திருந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கிளாத் வந்து மீட்டர் லென்த்தில் இருக்கும் இல்லையா, ஸோ லென்த் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி 2 கார்னரையும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மடிப்பு இருக்கும் இல்லையா, இந்த மடிப்பு சைடு இருக்கு இல்லையா, இந்த அகலத்தில் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கும். கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக மடிச்சுட்டு இப்போ மடிப்பு இருக்க சைடு வந்து நான் நிற்கிற சைடு வச்சுருக்கேன், ஓப்பன் இருக்க சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடு வச்சுருக்கேன். இப்போ லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைட்டியோட லென்த் எந்த அளவு வைக்கிறீங்களோ அது மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் நைட்டியோட லென்த் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அந்த ஃப்ரில்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க லென்த்தை வந்து பாடி பீஸ் கட் பண்ணுறதுல அதில் வைக்கணும். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஃபுல் ஷோல்டர் 15.5 இன்ச்சு. அதை வந்து அப்படியே வைக்கக்கூடாது, ஏன்னா நான் பேக் நெக் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ பேக் நெக் வந்து 1 இன்ச்சு வச்சா 1/2 இன்ச்சு ஷோல்டர் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் 6 இன்ச்சு வைக்கிறனால 3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும் ஷோல்டரில். ஸோ 3 இன்ச்சு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 12.5 இன்ச்சு வரும். 12.5 இன்ச்சு வந்து ஃபுல்லு. நம்ம இங்கே மடித்து போட்டிருக்கனால 12.5 இன்ச்சோட பாதி தான் வைக்கணும். ஸோ 6.25 இன்ச்சு, அதாவது 6.25 இன்ச்சு வைக்கணும். ஸோ அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வருது. இப்போ ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணணும். ரெடி ஷோல்டர் வந்து எனக்கு 3 இன்ச்சு, அது கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணல, அங்கேருந்து 3.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது எனக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணணும். நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ மேலேருந்து 5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக் நெக் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த பீஸ்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணணும். நான் வந்து ஆர்ம் ஹோல் லென்த் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ மேலேருந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டு மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ண முடியும். என்னோட ஃபுல் செஸ்ட் ரவுண்டு வந்து 44 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம். கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 11 இன்ச்சு வரும். இது வந்து கரெக்டான செஸ்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே நம்ம கிளாத் விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்கும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கும் ஆர்ம் ஹோலும் பாக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து நான் லீஃப் ஷேப்பில், அதாவது வி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கேர்டாக வர மாதிரி வி ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃப் ஷேப் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு. ஸோ பேக் நெக் வந்து 6 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ரவுண்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். கார்னர் கிட்ட இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டர் மார்க்கும் இந்த மார்க்கும், அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் கரெக்டான செஸ்ட் வருது இல்லையா, அந்த மார்க்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து செக் பண்ணணும். ஃபுல் ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 19 இன்ச்சு. ஸோ 19 இன்ச்சில் இங்கே பாதி தானே வச்சுருப்போம். ஸோ அது 19 இன்ச்சில் பாதி வந்து 9.5 இன்ச்சு. ஸோ மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த கர்வ் மேலே இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நைட்டில் எனக்கு ஷேப்பாக வரணும் அப்படின்றனால வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் லென்த்துக்கிட்ட நம்ம வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டு வந்து 38 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 9.5 இன்ச்சு வரும். ஸோ வேஸ்ட் ரவுண்டு 9.5 இன்ச்சு. இப்போ வேஸ்ட் லென்த்து மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செஸ்ட்டும் வேஸ்ட்டும் மார்க் பண்ணோம் அப்படின்னா ஷேப் வந்து நல்லாயிருக்கும் நைட்டியில். இப்போ கரெக்டான செஸ்ட்டு வேஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த செஸ்ட்டு வேஸ்ட்டுக்கிட்ட லைன் போட்டுக்கிறேன். வேஸ்ட்டு கிட்ட இருந்து அப்படியே நம்ம கிராஸாக கீழே வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் போட்டு நம்ம அதை கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நான் கிராஸாக லைன் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வந்து கீழே ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டியில். இப்போ இந்த மாதிரி நான் வந்து நைட்டிக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆர்ம் ஹோலு சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு மட்டும் நான் லாஸ்ட்டில் ஃப்ரண்ட் பேக் தனித்தனியாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்ம் ஹோலும் சைடும் கட் பண்ணிக்கிட்டேன்.
கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரெக்டான செஸ்ட் கிட்ட கட் கொடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். நெக் வந்து இங்க கட் பண்ணல இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து மேல இருக்கனால நம்ம பேக் நெக் கீழே தான் கட் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் நெக் மேல இருக்கனால எல்லா பீஸையும் சேர்த்து நான் ஃப்ரண்ட் நெக் ஷேப்பை கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கா, அதையும் கட் கொடுத்துக்கிறேன். பேக் நெக் கட் பண்ணணும் இல்லையா, பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துடணும். மடிச்சு போட்டிருக்க இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க பீஸை வந்து தனியாக ஃப்ரண்ட்டுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பேக் நெக்கு கட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக திருப்பி அகைன் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கிளாஸோட ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ பேக் நெக் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ரவுண்ட் ஷேப்பு, அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு சைட்லேருந்து கட் பண்ணி பேலன்ஸ் இந்த கிளாத்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே வந்து அகலமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சு கூட 1 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். பைசப் ரவுண்டு வந்து எனக்கு 17 இன்ச்சு, அதோட பாதி வந்து 8.5 இன்ச்சு, தோராயமாக ஒரு இடத்துல 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் அதாவது ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு இல்லையா, ஸோ அந்த 9.5 இன்ச்சு இந்த பைசப் மார்க் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல எங்கே வருதோ அந்த இடத்துல 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழ் அகலம் வந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டான கீழ் அகலம் மேல் அகலம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அப்படியே ஸ்லீவோட மேல் லேல மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து நைட்டியோட கீழே ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 4 லேயர்ஸாக இருக்குது. நம்ம ஃப்ரில்ஸ் வைக்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான கிளாத்தோட லென்த் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா 7 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 7 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு லென்த்தில் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கிளாத் 4 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஜாயின் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பேலன்ஸ் இந்த கிளாத்லேருந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கிராஸ் பீஸ் வச்சு நான் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ நைட்டியோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நைட்டி பீஸ் வந்து கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சு இந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே கரெக்டான சைடு இருக்க மாதிரியும் இந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு மேலே இருக்க மாதிரியும் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம நெக்கு வந்து எந்த ஷேப்புக்கு கட் பண்ணணும் அதுக்கு மேலேயே கிராஸ் பீஸ் வச்சுட்டே வந்து இந்த இடத்துல ஷார்ப்பாக வருது இல்லையா, ஸோ ஷார்ப்பாக வர இடத்துல கொஞ்சம் சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மேலே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த இடத்துல ஷார்ப்பாக வருது. ஸோ குட்டியாக ஒரு ப்ளீட்ஸ் மாதிரி அந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்புறேன். அப்படியே திருப்பும் போது நம்மளுக்கு கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வி மாதிரி வரும். ஃப்ரண்ட் சைடு வச்ச கிராஸ் பீஸ் பேக் சைடு திருப்பணும். ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக கட்ஸ் கொடுத்துக்கிறேன் அந்த கர்வெல்லாம் கரெக்டாக திரும்புறதுக்கு. இப்போ பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன். படிமான தேல் போடும் போது அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சோம் இல்லையா, அந்த கிளாத்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு ஊசியை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு ஸ்டிச் பண்ணணும். கிராஸ் பீஸ் இந்த மாதிரி படிமான தேல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு பாதி கிராஸ் பீஸ் மடிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் நம்ம மடித்து இந்த நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸை நான் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கர்வ்டாக வந்து இந்த இடத்துல வி மாதிரி வந்திருக்கு. பேக் பீஸில் வந்து கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே எந்த ஷேப்பில் நெக்கு கட் பண்ணுமோ அந்த ஷேப்க்கு அப்படியே கிராஸ் பீஸை வச்சு நெக் பீஸையும் இந்த கிராஸ் பீஸையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இந்த கிராஸ் பீஸ் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே கிராஸ் பீஸ் மேலே ஒரு படிமான தேல் போட்டுக்கிறேன். படிமான தேல் போட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸ் வந்து பேக் சைடு திருப்பணும். திருப்பிட்டு இப்போ ஃபுல்லாக மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பேக் நெக்கும் எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் சைடு மேலே தெரிகிற மாதிரி போட்டுட்டு இப்போ 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அப்படியே டபுள் தையல் போட்டு ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் 2 பீஸையும் இந்த மாதிரி ஈக்குவலாக போட்டுட்டு டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கீழே சைடு மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தேன். ஸோ குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
பாடி பீஸோட அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் நம்ம ஸ்லீவ்ல சென்டரில் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் ஸ்லீவோட கர்வையும் அப்படியே பிடிச்சிட்டே வந்து இந்த இடத்துல எனக்கு நிற்கிது. ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்லீவையும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு தான் விட்டுருந்தேன். ஸ்லீவில் 1.5 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டு கிட்ட இந்த இடத்துல கட் கொடுத்தேன். ஸோ அந்த கட் கிட்ட ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வேஸ்ட்டுக்கிட்டையும் 1.5 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹிப்பு கிட்டலாம் 1 இன்ச்சு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேஸ்ட் வரைக்கும் 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு கீழே இருந்து 1 இன்ச்சு மட்டும் கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சைடு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃப்ரில்ஸ் மட்டும்தான் வைக்கணும். இப்போ இந்த ஃப்ரில்ஸ்க்காக எடுத்து இந்த கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்து 4 பீஸாக இருக்கும். ஸோ இந்த 4 பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு இந்த சென்டரில் ஜாயின் கொடுத்துக்கிறேன். நைட்டியோட சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன். இந்த கீழே ப்ளீட்ஸ் வைக்கிற அந்த கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடு ஜாயிண்ட் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல இந்த ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஸ்டிச் பண்ணாமல் அப்படி 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறத்துலேருந்து நைட்டி கிளாத்தையும் இந்த ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ப்ளீட்ஸ் வந்து ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு 4/4 இன்ச்சு அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச்சு ப்ளீட்ஸு இல்லை அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரும்போது முடியும் போது இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இப்போ முடிக்கும் போதும் இந்த முடிகிற இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 2 பீஸையும் இந்த சைடு கார்னர் பீஸ் அந்த சைடு கார்னர் பீஸை ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக 1/2 இன்ச்சு கிளாத் விடணும். 2 சைட்லையும் 1/2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டு கிளாத்தில் வந்து ஜாயின் கொடுத்துக்கிறேன். 2 கார்னையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிறேன். ப்ளீட்ஸ் வச்சு இந்த பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அந்த ப்ளீட்ஸ் வச்ச பீஸில் வந்து மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃப்ராக் நைட்டி ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அழகாக கீழே ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு சிம்பிளாக நம்ம ஃப்ராக் நைட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.